இங்கே என்ன அட்வான்டேஜ் தெரியுங்களா எஜுகேஷன் சேனலை பொறுத்த வரைக்கும்? இட் இஸ் அ டிஸ்கவரபிள் வீடியோ. ஓகேங்களா? கீவேர்டை போட்டால் தட் வீடியோ வில் பி பாப்பப். ஓகேங்களா? திஸ் ஆல் ரேங்கிங் ஃபேக்டர்ஸ் வில் கம். இப்போ நீங்கள் நம்ம சோஷியல் மீடியாவிலாம் இட் இஸ் நாட் அ டிஸ்கவரபிள். நீங்கள் இன்ஸ்டாகிராம் போட்டிங்க அப்படின்னா அதை எப்படி டிஸ்கவர் பண்ணுவீங்க? இந்த தேடினா அப்படின்னா யூ கேன் மேக்ஸிமம் see on 5 வீடியோஸ். அதுவும் ரிலேட்டபிளாக இல்லைனா ரீசெண்டாக வந்ததாக இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோ, இப்போ எக்ஸாம்பிளுக்கு மதன் கௌரி வச்சுப்போமே, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம். மதன் கௌரி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போட்டு ஏதாச்சும் ஒரு டாபிக் சொல்லுங்கள், எனக்கு சர்ச் பண்ணி சொல்லுங்கள் பார்க்கலாம் இன்ஸ்டாகிராமில். முடியாது இல்லையா? ஸோ இங்கே எஜுகேஷன் சேனலுக்கு ஒன்றே ஒன்று தான். நீங்கள் எஜுகேட் பண்ணுறவங்களுக்கு என்றைக்கோ ஒரு நாளைக்கு அது தேவைப்படும். ஓகேங்களா? அதுக்கான டாபிக் இவங்க போட்டிருக்காங்கன்னு தெரிய தேவையில்லை, அதுக்கான கான்செப்ட் தெரிஞ்சால் போதும். யார் போட்டிருக்கானோ அவன் வந்துடுவாங்க மேலே. ஸோ இப்படி தான் நாங்கள் போகிற எஸ்இஓ வீடியோஸ்க்கோ மற்ற எல்லா டாபிக்ஸ்க்கும் வந்து ஒவ்வொரு நாளும் 10 views 15 views தான் வரும் பழைய வீடியோஸ்க்கு. ஓகேங்களா? அதுதான் ஆட் ஆகிட்டே போயிட்டுருக்கும். லாஸ்ட் 5 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோ கூட ஸ்டில் இட் இஸ் ரன்னிங். அது அப்படியே இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் இன்றைக்கி போட்டால் இன்றைக்கே வரணுன்ற ஆசை உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து கற்பூரத்தை கொளுத்திட்டு ஓடிட வேண்டியதுதான். அது நடக்காது. சரி, இங்கே ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்ல மாதிரி இல்லையா? சோஷியல் மீடியா மார்க்கெட் இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படியே ஆணி அடிச்ச மாதிரி கான்செப்ட் இல்லாத மார்க்கெட்டிங் சேல் ஆகாது. கான்செப்டே இல்லை, நான் வந்து போஸ்ட் கிரியேட் பண்ணி ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னா இட் ஒன்ட் ஒர்க். கான்செப்ட் கண்டிப்பாக இருக்கணும். நீங்கள் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா? அது டைரக்ட் செல்லிங்காக இருக்கக்கூடாது அகெயின். ஓகேவா? இல்லை அந்த ப்ராடக்ட் வந்து டைரக்ட் செல்லிங் தேவைப்படுது அப்படின்னா யூ கேன் யூஸ் மெட்டா ஆட்ஸ். மற்ற எல்லா ஆட்ஸுமே இட் இஸ் ஆல் ஃபில்லிங் த பிளாங்க்ஸ். கேம்பெயின் ரொம்ப சின்ன வேலைங்க. 5வது படிக்கிற பையன் கேன் கிரியேட் அவர் மெட்டா ஆட்ஸ். மேலே கேம்பெயின் நேமு, ஆடியன்ஸ் டார்கெட்டு, பட்ஜெட் எவ்வளோ, அடுத்தது க்ரியேட்டிவ்ஸ் அப்லோட் பண்ணு, பப்ளிஷ் பண்ணு. ஒரு நாள் போதுங்க. 1 மணி நேரம் வெபினாரில் சொல்லித்தரலாம் அது. ஆனால் ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் 1 வருஷம் தான் கூட கற்றுக்க முடியும். உங்களுக்கு இன்னோவேட்டிவ் திங்கிங் வராது. ஓகேங்களா? ஒரு லெவலுக்கு மேலே நீங்கள் புதுசாகவே யோசிக்க முடியாமல் ஆயிரும். ஸோ உங்களால் புதுசாக ஒரு நாளைக்கு ஒரு கான்செப்ட் கொடுக்க முடியுது அப்படின்னா யூ கேன் சர்வை திஸ் பிஸ்னஸ் வெரி வெல். உங்களால் எந்த பிஸ்னஸ் ஒன்றுக்கும் நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு கேம்பெயின்ஸ் ரன் பண்ணிங்க அப்படின்னா யூ மேக் த பிஸ்னஸ் க்ரோ. நீங்கள் பார்த்த ஆட்லேயே உங்களுக்கு பிடிச்ச ஆட் இது சைல்ட்ஹுட்லேருந்து இப்போ வரைக்கும் லைஃப் பாய் சோப். அதில் ஒரு கான்செப்ட் இருக்குது. என்ன கான்செப்ட் சொல்லுங்கள்? லைஃப் பாய் சோப் கான்செப்ட் கிடையாது. கவனிச்சிங்களா? அதுதான் கான்செப்ட். அவங்க பண்ண விஷயம் கான்செப்டோட ஒரு மார்க்கெட்டிங். அவங்க சோப்பை விற்கவே இல்லை. எங்கேயுமாச்சும் வாங்கன்னு போட்டுருக்காங்க சோப்பை. இன்ன வரைக்கும் அவங்க வாங்கணும் எங்கேயுமே போடல சோப்பை. ஹரியப்பை போட்டிருக்க மாட்டானுங்க, வாங்கன்னு போட்டிருக்க மாட்டானுங்க. திஸ் ஸ்கில் ஜம்ப்ஸ்ன்னு மட்டும்தான் போட்டிருக்காங்க. அவ்வளோதான். ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு என்னன்றதுக்கு ஒரு 10 வழி இருக்குது. ஓகேங்களா? அந்த பேட்டர்னை நீங்கள் வந்து திங்க் பண்ண ஆரம்பித்தாலே உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா இதுக்கு நீங்கள் இதை பண்ணுறதுக்கு முன்னாடி டிசைன் கற்றுக்க வேண்டியிருக்கும், வீடியோ எடிட்டிங் கற்றுக்க வேண்டியிருக்கும். இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கிறதுக்கு அப்புறம் தான் ஸ்ட்ராட்டஜி கால்குலே வருவீங்க. இட் இஸ் நாட் லைக் சும்மா வெர்பலில் சொல்கிறது கிடையாது. மெட்டாட்ஸ் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு தேவையான கிரியேட்டிவ்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணணும். அது மேட்ச் ஆகணும். அதுக்கு ஒரு 10 டைம் நாங்கள் உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுத்துட்ருப்போம். அது 10 டைம் ரிஜெக்ட் பண்ணுவோம். அது போய் வரது ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் ஓல்டே ஆகிடும். ஓகேங்களா? ஸோ எடிட்டிங் எல்லாம் முடிச்சு ஒரு ஃபைனல் அவுட்புட்டாக நீங்கள் பண்ணணும் அப்படின்னா இட் டேக்ஸ் டைம்.